வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் இன்றைக்கு நாங்கள் ஆக ஆக முக்கியமான லெசன் ஒன்று படிக்க போகிறோம். அதுதான் ப்ரோனவுன்ஸ். சரியா? இதை நாங்கள் கட்டாயம் மெமரைஸ் பண்ணவே ஒன்றும். சரியா? ஒரு தடவை சொல்லிக்கொள்கிறேன். அது ப்ரோனவுன்ஸ் தான் ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அன நஹ்னு. ஓகேயா? இப்போ இதில் நாங்கள் மீனிங் பார்ப்போம். ஓகேயா? ஒன்றாவது ஹுவ. ஹுவ என்றா அவன். ஹுவ என்றா அவன். ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறது, ஆணுக்கு சொல்கிறது அவன். ஹுவ என்றா அவன். ஹுமா என்றா அவர்கள் ரெண்டு பேர். என்றா தமிழில் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. சரியா? என்றா தமிழில் வந்து அவர்கள் என்று தான் இது அவன் அவர்கள் நிறைய பேர். ஆனால் அரபில் வந்து அது ரெண்டு பேர் என்றது இருவர்கள் என்றதும் நீக்குது. ஸோ அவர்கள் இருவர்கள் தான் ஹுமா, ரெண்டு பேருக்கு சொல்கிறது. அதுக்கு போகிறோம் ஹும் என்றது அவர்கள் நிறைய பேர். அப்படின்னா ரெண்டுக்கு கூட, மூணு அல்லது அதுக்கு கூட அவர்கள். சரி. ஹுவ என்றா அவன், ஹுமா என்றா அவர்கள் இருவர்கள், ஹும் என்றா அவர்கள். ஹிய என்றா அவள், பெண் பால். ஓகே? ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு சொல்றது அவள். ஓகே? ஹிய. அதுக்கப்புறம் ஹிய ஹுமா. ஹுமா வந்து வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுக்கும் பாவிக்கலும். ஸோ ஈன ரெண்டாவது லைனில் வர ஹுமா வந்து அவள்கள் இருவர்கள், ரெண்டு பெண்கள் இருவர்கள், அவள்கள் இருவர்கள். ஓகேயா? ஹுன்ன. ஹுன்ன வந்து அவள்கள். நிறைய பெண்களை கண்டா நாங்கள் அவள்கள் என்று சொல்லிடலாம். ஓகேயா? இந்த ஆறு வார்த்தையும் நாங்கள் சொல்லுவோம் தேர்ட் பர்சன் என்று. அப்படின்டா அவங்கள கிட்ட இல்லை, அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க, மறைவு வைக்கிறாங்க. நோமலாக சும்மா கிட்ட இல்லைன்னு எனக்கு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ எங்கிட்ட முன்னுக்கு இருக்கிறவருக்கு நாங்கள் அவன் என்று பேச மாட்டோமே. மிச்சம் தூரத்தில் இருக்கிறவங்க தான் அவன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது வந்து தேர்ட் பர்சன் என்று நான் இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் மறைவானவர்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கலும் ஒரு ஐடியா எடுக்கிறது. ஓகேயா? கிட்ட இல்லாத ஆக்கள். இப்போ அடுத்த ஆறு அரபி வார்த்தைகளும் எப்படி வருதுண்டா, உங்களை முன்னுக்கு ஈக்கிறவர், செகண்ட் பர்சன் நாங்கள் சொல்லுவோம். உங்களோட முன்னுக்கு ஈக்கிறவரோடு நீங்கள் பேசக்கூடாது. அது என்ன? அந்த என்றா நீ. நீ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாவிக்கிறை. அது சுற்றி நீ ஆண் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆணுக்கு சொல்கிறது. சரியா? அந்த அரபில் வந்து அந்த என்றா ஆணுக்கு சொல்கிறது. அந்த அந்துமா நீங்கள் இருவர்கள். ஓகேயா? நீங்கள் இருவர்கள். அந்த அந்துமா அந்தும். அந்தும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும், நிறைய பேருக்கு சொல்கிறீங்க. நிறைய பேர், ஆனால் முன்னுக்கு இருக்கிற நிறைய பேரை கண்டா நீங்கள் அந்தும் என்று சொல்லலாம். நீங்கள் எல்லாரும். ஓகேயா? அதுக்கப்புறம் அந்த அந்துமா அந்தும், அந்தி. ஒரு பெண் ஒன்று முன்னுக்கு இருக்கிறேன்டா அவங்க நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் என்று சொல்கிறது அந்தி. ஓகேயா? நீங்கள் பெண் தான் அந்தி. அந்தி அந்துமா ஒரு ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எனக்கு சொல்லலும் நீங்கள் 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 இருவர்கள், நீங்கள் இருவர்கள். ஓகே? அந்தி அந்துன்ன. அந்துன்னண்டா நிறைய பெண்கள் ஈக்குவல எங்களுக்கு சொல்லலும் நீங்கள் எல்லாம் பெண்களும். ஓகே? நீங்கள் பெண்கள். ஓகேயா? அப்போ இதே நினைவு வச்சுக்கோங்க. அந்த அந்துமா அந்தும். அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன. அந்த என்றா நீ, நீங்கள். அந்துமா என்றா நீங்கள் ரெண்டு பேர், ஆண் ஆண் பால் இதெல்லாம். அந்தும் என்றா நீங்கள் எல்லாரும். அந்தி என்றா நீங்கள் பெண்ணுக்கு சொல்கிறது. அந்துமா என்றா நீங்கள் இரு பெண்கள். அது ரெண்டுக்கும் முறை, அதை முதல்ல சொன்ன மாதிரி பாவிக்கலும், ரெண்டு பெண்களுக்கு பாவிக்கலும். அந்துன் என்றா பெண்களுக்கு மட்டும், ஒரு நிறைய பெண்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னா அந்துன்ன பாவிக்கலும். இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று தான் இதில் வந்து அது இன்க்ளூசிவ் என்று இது. இன்க்ளூசிவ் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இப்போ வந்து எக்ஸாம்பிள் நாங்கள் எக்ஸாம்பிள் அல்லா சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் பேச போகல, அவங்க ரெண்டு பேரை பற்றி பேச போகல, ஹுமா என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. ஸோ அது ஹுமா என்ற வார்த்தை வந்து அதுக்குள்ளே அது ஆணா தான் எடுக்கலும், ஆனால் அதை ஆண் எடுத்து தான் எடுக்கிறேன். ஆனால் ஆணுக்கும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஈக்குவலையும் அதை யூஸ் பண்ணலும். சரியா? என்ன மெஸ்குலன் தான், அது ஆண் தான் ப்ரையாரிட்டி ஆகுது.
அதே மாதிரி ஹும்முக்கும் அப்படி அதுக்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் ஆண்கள் மட்டும் இருந்தாலும் ஹும் என்று பாவிக்கலும், ஆண்களோட பெண்கள் கலந்திக்கொள்ளும் ஹும் என்று பாவிக்கலும். ஆனால் வந்து என்னன்னு சொன்னால் அதில் ஆண் பாலை தான் அது எடுக்கிறது. அதுக்கப்புறம் கடைசி 2 வார்த்தை அன நகுனு. ஓகே, அன நகுனு எடுத்தோம் என்று சொன்னால் அதை எப்படி சொன்னால் அன என்றா நான், நகுனு என்றா நாங்கள். சரியான லேசி. அன என்றா நான், நகுனு என்றா நாங்கள். ஓகேயா? ஸோ இதை கட்டாயம் படிச்சுக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணவே ஆகணும். ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அன நகுனு. அதை அர்த்தத்தோடு படிச்சுக்கோங்க. சரியா? தூர இருக்கிறவங்களுக்கு ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, கிட்ட முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, எனக்கும் எங்களுக்கும் அன நகுனு. சரியா? அதே மாதிரி ஹுவ ஹுமா ஹும் ஆண்பால், ஹிய ஹுமா ஹுன்ன பெண்பால், அந்த அந்துமா அந்தும் ஆண்பால், அந்தி அந்துமா அந்துன்ன பெண்பால், அன நகுனு அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்களுக்கு ரெண்டுக்கும் பாவிக்கலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ அடுத்த இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னன்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே சரியா இது எல்லாம் இப்போ நான் சொன்ன அத்தனை ஹுவஹுமாகும் ஹியஹுமாகுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நகுனு இது அத்தனையுமே ரஃபா. அது அத்தனையுமே ரஃபா, யோசிக்க தேவையில்லை. இவங்களை நீங்கள் கண்டிங்களா குருவான்ல எங்கே சரி இவங்க எல்லாமே ரஃபா. ஓகேயா? ஆனால் இவங்க என்னன்னு சொன்னால் அட்டாச் செய்யக்கூடாது, தனியாக இருந்தாங்கண்டா. இவங்க குருவான்ல எங்கே சரி தனியாக இருந்தாங்கண்டா அத்தனையுமே எல்லாம் ரஃபா. ஓகேயா? அதுக்கு பிறகு இவங்களோட நசுபும் ஜர்ரும் வேர்ஷன் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் இவங்க தனியாக இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தரோட அட்டாச் ஆகி இருப்பாங்க. ஓகேயா? இதில் நசுபும் ஜர்ரும் வேர்ஷன் அட்டாச்சை தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் முதல்ல சொன்னது நாங்கள் சொல்லுவோம் இண்டிபெண்ட் ப்ரோனவுன் என்று, அப்படின்னா தனி இருக்கிறவங்க. அடுத்த கேட்டகரி தான் அட்டாச் ப்ரோனவுன். இவங்களே தான் ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை, ஆனால் தனி இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தரோட அட்டாச் ஆகி இருப்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் அது அட்டாச் ப்ரோனவுன்ஸ் என்னென்று. ஹுவ என்று சொன்னால் ஹுவக்கு 2 அட்டாச் ப்ரோனவுன் இருக்குது. அப்படின்னா ஹூ அண்ட் ஹி. ஹூ அண்ட் ஹி. இப்போ நீங்கள் குருவானில் எங்கே சரி ஹூ இல்லாட்டி ஹி கண்டிங்க, ரப்பு ஹூ அப்படி அப்படி கண்டிங்கண்டா அது ஹூ சரி ஹீ சரி கண்டிங்கண்டா அது வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அதில் இண்டிபெண்ட் வேர்ஷனை யோசிக்கணும் நீங்கள். ஹூ இல்லாட்டி ஹீ கண்டிங்கண்டா இது ஹூவத்தான், இது ஹூவா ஐயா மாறிக்குது, அது தலைக்கு வந்துடணும். இதுதான் முதல் ஸ்டெப். அப்புறம் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடும். நீங்கள் ஹூ சரி ஹீ சரி அட்டாச் வேர்ஷனை கண்டிங்கன்னா நீங்கள் நினைங்க இண்டிபெண்ட் வேர்ஷன் என்ன, இது தனி வேர்ஷன் என்ன. இப்போ இது சேர்ந்து வந்திக்குது, இது தனி வேர்ஷன் என்ன. ஹூ சரி ஹீ சரி எங்கே சரி கண்டிங்கன்னா இது அட்டாச் இண்டிபெண்ட் வேர்ஷன், தனி வேர்ஷன் ஹூ. அதே மாதிரி ஹுமாட அட்டாச் வேர்ஷன் ஹுமாவே தான். ஓகே, சில நேரத்துக்கு ஹிமா என்று வரையும் சான்ஸ் இருக்குது, அதை வேடத்தை பொறுத்து. சரியா? அப்போ ஹூவட ஹூ அண்ட் ஹி இதே நினைவு வச்சுக்கொள்ளணும். இது பாடமாக்குறதை விட இதை நினைவு வச்சுக்கொள்ளணும். ஹூவட ஹூ அண்ட் ஹி, ஹுமாட ஹுமா இல்லாட்டி ஹிமா, ஆனால் அட்டாச்சாக தான் வரும். இதெல்லாம் அட்டாச்சாக தான் வரும். அதுக்கு போகிறோம். அடுத்தது வந்து ஹும்முக்கு ஹும் இந்த அட்டாச் வெர்ஷன் வரும், ஹும் இல்லாட்டி ஹிம் என்று வரும். ஓகேயா? அதுக்கு போகிறோம். ஹியர்ட அட்டாச் வெர்ஷன் வந்து ஹா. ஹியர்ட அட்டாச் வெர்ஷன் வந்து அட்டாச் வெர்ஷன் என்று மீனாவுரை வந்து இவங்க நசுப் இல்லாட்டி ஜர்ரா இருப்பாங்க. இவங்க ரஃபா ஆக சான்ஸ் இல்லை. ரஃபா வந்து இண்டிபெண்டாக இருந்தால் தான், தனி இருந்தால் தான் ரஃபா. இவங்க அட்டாச் வரக்குள்ள நசுப் இல்லாட்டி ஜர்ரா இருப்பாங்க. அப்போ ஹியர்ட ஹா. அப்புறம் ஹுமாட ஹுமா இல்லாட்டி ஹிமா. ஹும்ட வந்து ஹுன்னட வந்து ஹுன்னவே தான், ஆனால் அட்டாச் ஆகிப்பாங்க. சரியா? ரஃபா நசுப் ஜர் வெர்ஷன் ஹுன்னவே தான். ஓகேயா? இப்போ ரஃபா நசுப் ஜர்ன்னு சொன்னால் இது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். அதை குருவானில் நாங்கள் கிராமர் படிக்கக்குள்ள அதை எடுத்த பொறுத்து நாங்கள் அது ரஃபா நசுபா ஜர்ரான்னு டிசைட் பண்ணிக்கொள்ளையிலும். ஆனால் இப்போ கூட படிக்கொள்ள என்ன நினச்சிக்கொள்ளணும்னா இது ரஃபா நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். ஓகே, அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன இது சரியான லேசி. இது நசுப் ஜர்வாசன் சரியான லேசி. என்ன செய்யணுமெண்டா அது தேய்க்கு தானே, அது தேவை மாற்றணும், அவ்வளோதான். சரியா? அது தேவை மாற்றணும். அப்படி என்றா அந்த அட்டாச் வேர்ஷன், அந்த நசுபில்லாட்டி ஜர் வேர்ஷன் வந்து தேவை மாற்றினா மட்டும்தான், அவ்வளோதான். அந்த அட்டாச் வேர்ஷன் துமாட அட்டாச் வேர்ஷன் அது தேவை கடைசிக்கு இருக்கிற தேவை மாற்றினா குமா, அவ்வளோதான். துமாட குமா. அப்போ அந்தும் கும்.
ரப்புக்கும் என்ன சொல்லுவோம், அந்தும் கும், உங்களோட எல்லாத்துடையும் ரப்பு, ரப்புக்கும், ரப்பிக்க, ரப்புக்க என்றா உங்களோட ரப்பு, ரப்புக்குமா என்றா உங்க 2 பேர்ட ரப்பு, ரப்புக்கும் என்றா உங்களோட எல்லாத்துடையும் ரப்பு. சரியா? சரியான லேசி நாங்கள் முன்னுக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து இதை நீங்கள் படிச்சீங்கன்னா குர்ஆன்ல எல்லா பேஜ்லையும் விதிக்குது இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்புறம் அந்த அந்தும் அந்தும் அந்தி, அப்போ கீ. சரியா? கீ, அந்தி என்றா கீ, ரப்பி கீ அப்படின்னா உங்களோட பெண், ஒரு பெண்ணுக்கு சொல்கிறேன், உங்களோட பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து குர்ஆன்ல வரப்போகல ரப்பிக்கி என்று மலக்குமார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுகள் ரப்பிக்கி என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. என்ன மரியம் அதை சொல்லி ரப்பிக்கி என்று பாவிக்கிறாங்க, உங்களோட ஒரு பெண், உங்களோட ரப்பு. சரியா? அப்போ என்ன நாங்கள் அந்த என்ன நீங்கள் பெண் தான், ஆனால் அது வந்து அந்த நசிப் ஜார் வெர்ஷனுக்கு மாறப்போக அது உங்கள்டேன்னு மாறுது, தமிழ்லேயும் அது மாறுது, அதே மாதிரி அரபுலேயும் மாறுது. ஓகேயா? என்னது அந்தி அந்துமா துமா, அதே தான் குமா, அந்துமா குமா, அந்துன்ன குன்னவா மாறுது, அது க மாறுது குன்ன. அன நகுனு. சரியா? அணை வந்து அணையோட நசிப் ஜார் வெர்ஷன் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அன்னைக்கு மட்டும்தான் ஈயும் நீயும் என்று 2 இருக்குது. அது ஈ வந்து எப்போவுமே ஜர்ராய்க்கும், நீ வந்து எப்போவுமே நசுபாய்க்கும். இப்போ ஹூ ஹீ என்று முதல்ல சொன்னதானே ஹூவுக்கு, அது ஹூ என்று வந்தால் அது நசுபமாவேலும் ஜர்ருமாவேலும், அது 2ம் ஆவேலும். ஈ வந்தால் நசுபமாவேலும் ஜர்ருமாவேலும். ஆனால் எப்பயுமே ஈ வந்தா, ஈ ரப்பி என்று வந்தால் அது ஈ வந்து ஜர்ராத்தாய்க்கும், ரப்பி என்ற ஏண்ட ரப்பு. அப்போ ஈ என்று வந்தால் நீங்கள் இருக்கணும் அது வந்து அணை என்றா நான் ரப்புன்னு நாங்கள் தமிழில் சொல்கிறதில்ல, ஏண்ட ரப்பு, அது வந்து ஜர்ராவுது. அப்போ நீ என்று வரப்போகல அது வந்து நசுபாய்க்குது, அதுவும் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அனேட நசுபில்லாடி ஜர் வெர்ஷன் என்னென்றா நான் ரப்பனா என்று சொல்லுவோம். ரப்பனா என்றா எங்கட ரப்பு. நிறைய துவாவில் ஸ்டார்ட் ஆகும் ரப்பனா என்று தான். இப்போ விலங்காய்க்கும் அது ரப்பனா என்ற 2 வார்த்தை, ரப் என்ற ஒரு வார்த்தை, நான் என்றது ஒரு வார்த்தை. நான் என்றா யோசிக்கணும், நான் வாரை வந்து நகுனு என்றா நாங்கள் ரப் என்று சொல்கிறோம் இல்லை, நாங்கள் எங்கட ரப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இதுதான் இதோட இண்டிபெண்ட் வெர்ஷன், அட்டாச் வெர்ஷன் அர்த்தம். ஒரு ஐடியா ஒன்று வந்திக்குமே நினைக்கிறேன். இன்ஷால்லா முன்னுக்கு ப்ராக்டிஸ் இதை எக்ஸாம்பிள் செய்ய போக்கல. நாங்கள் குர்ஆன்ல ஒரு சூறா ஒன்று எடுத்தும் நாங்கள் எக்ஸாம்பிள் செய்வோம் இன்ஷால்லா இது விளங்குறதுக்கு. இப்போ நீங்கள் குர்ஆன்ல தராவியோ இல்லை அப்படில்லாடோ அசரத் இமாம் ஜமாத்தில் ஓத போகல கேளுங்க, எத்தனை ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு இன்ஷால்லா கேப்சர் பண்ணலும் வேண்டு. ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம்தான் இது அத்தனைக்கும் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் இதை ஆடியோ வந்து பெருசாக ஒரு சுட்டியும் ஃபுல்லாக சொல்கிறேன் இல்லை, ஆனால் ஒன்றுக்கு மட்டும் சொல்கிறேன், ஹுவன்றதுக்கு மட்டும் சொல்கிறேன். ஹுவன்றதுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முதலாவது ஹுவண்டா என்னது ரஃபா. சரியா? ஹுவ ரஃபா ஏண்டா நான் சொன்னது ஹுவண்டு வார எல்லாமே ஹுவ ஹுமா ஹுமிய ஹுமான்னா அது எல்லாமே ரஃபா நான் சொன்னேன். ஹூஹி வந்தால் தான் அது நசுபில்லாடி ஜார்ன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஹுவண்டா ஆன், நாங்கள் அதை படித்தோம், ஆன். ஹுவண்டா ஒருத்தர் சிங்குலர். அடுத்து இது அத்தனையுமே ப்ராப்பர், சரியா குறிப்பிட்டது. இது அத்தனை ப்ரோனவுனும் குறிப்பிட்டது, அதை நீங்கள் யோசிக்காமலே போடணும். ஸோ இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அசைன்மெண்ட் வரும் முன்னுக்கு, அது அசைன்மெண்ட்டில் இவங்க 4 ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு 4 தன்மைகளையும் போடலும். இது அத்தனை மிஸ்ஸும் இது அத்தனைக்கும் 4 தன்மைக்குது இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அசைன்மெண்ட் செய்யக்குள்ள நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இது ஆடியோ பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ ஆக முக்கியமான லெசன் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் படிங்க. இதோட அடுத்த லெசன் வந்து நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சூறாவை எடுத்து நாங்கள் அது சூறாவில் எத்தனை இதை மாதிரி ப்ரோனவுன்ஸ் ஈக்கேண்டு செக் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு இன்னும் குர்ஆன் ஓத போகல, இதுவரை இப்போ ஃபுல்லாகவே குர்ஆன் விளங்காது, ஆனால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஐடியா ஒன்று வர ஸ்டார்ட் ஆகும். இது ப்ரோனவுன் தான், இதில் இப்போ அவன் தான் கதைக்கிறேன், இல்லாட்டி அவர்கள். இப்போ குல் ஹுவல்லா வஹத் என்றக்குள்ள ஹுவ என்றா அவன் நினைவு வரும். ஓகே, ஹுவ என்றது அப்போ இண்டிபெண்ட், இவர் ரஃபா வைக்கிறான். வல்லா அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு. அப்போ ஹூ என்றா ஹுவ, இது நசுபில்லாட்டி ஜர்ரீன, இதே மாதிரி வர ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கேளுங்க. இது வந்து எங்களோட டேலண்ட்டில் படிக்கவே இல்லை, ரப்பு தான் எங்களுக்கு உதவி செய்து குர்ஆனை படிக்கிறதுக்கு வேறு ஒரு வழியும் இல்லை. சரியா? துவா கேட்டு படிங்க இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு ஆசை ஆகிக்குது குர்ஆன் ஓத போகல எனக்கு விளங்கணும், நான் குர்ஆனை ஓதுறேன் எனக்கு விளங்குது இல்லையா அல்ல, எனக்கு ஆசை ஆகிக்குதுன்னு அது துவாவோடு
படிங்க இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கேட்கக்கொள்ளே ஆயிட அர்த்தத்தை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனும் இல்லாமல் டிரெக்டாக ரப் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறான்ற ஃபீலிங்கோட இன்ஷால்லா குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தரணும். ஆமீன் இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய க்ளோஸ் ஆகி துன்யாலே க்ளோஸ் ஆகி இன்ஷால்லா கியாமத் அதை விட க்ளோஸ் ஆகிக்கூடிய எங்களோட ரப்போட க்ளோஸ் ஆகிக்கூடிய பாக்கியங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். ஆமீன்.